தமிழும் வரலாறும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களோட வாழ்க்கை வரலாறத்தை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவ தேச தலைவர்கள், மன்னர்கள், புராணங்களை பத்தி எல்லாத்தையும் தான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. 4 பேத்துக்கு நல்ல விஷயத்த வரலாற்றையும் 4 பேத்துக்கு பகிர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க. காமராஜரின் வாழ்க்கை வரலாறு. தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழகத்து அரசியல் வரலாற்றின் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெரும் தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்யும் இவரது தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு இவரின் மறைவிற்கு பின்னால் 1776ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக போற்றப்படுபவர் காமராஜர். இவரது பிறப்பு. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் அவரை ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமாட்சி பிளஸ் ராஜா காமராஜர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது. ஆரம்பகால வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி 1908ஆம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்தியாசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே விருதுபாண்டியில் உள்ள உயர்நிலை பள்ளியான சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார். அவருக்கு 6 வயது இருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விட்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். விடுதலை போராட்டத்தில் காமராஜரின் பங்கு. டாக்டர் வரதராஜுலு நாயுடு, கல்யாண சுந்தரம் முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹோம் ரூல்ஸ் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸில் முழு நேர ஊழியராக 1920ஆம் ஆண்டில் தனது 16வது வயதில் சேர்ந்தார். உப்பு சத்தியாகிரகத்தின் ஒரு பகுதியாக 1930ஆம் ஆண்டு சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த திரளணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கினார். மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியுடன் ஏற்பட்ட நல்லுறவு. காங்கிரஸ் தலைவர், இந்திய விடுதலை வீரர், இந்திய அரசியல் மக்களாட்சி நெறிமுறைகளை ஆழமாக வேரூன்ற செய்தவர், மிகச் சிறந்த பேச்சாளர் என புகழ்பட சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார். 1936ஆம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது காமராஜரை செயலாளராக நியமித்தார். இந்திய விடுதலை அடைவதற்கு முன்பே சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்துவிட்டார். ஆனால் காமராஜர் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு முதலில் சத்தியமூர்த்தி வீட்டிற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார். அது மட்டும் அல்லாமல் காமராஜர் தமிழக அரசியலமைச்சராக பதவியேற்றதற்கு முன் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கு சென்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கி தன்னுடைய பணியை தொடர்ந்தார். தமிழக முதல்வராக காமராஜர் 1953ஆம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது. இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்ததோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளேயும் மதிப்பு குறைந்தது. இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியில் இருந்து விலகி தன் இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார். ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியாக வாக்குகளை பெற்றதால் 1953ஆம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். முதல்வராக காமராஜர் ஆற்றிய பணிகள். காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படியும் அமைத்தார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பக்சவத்சலத்தையும் அமைச்சராக்கினார். முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட
6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வி முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இந்திய அரசியலில் தலைசிறந்த பணியாக கருதப்பட்ட இந்த திட்டம் உலக அளவில் பாராட்டப்படும் திட்டமாக அமைந்தது எனலாம். இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை இவருடைய ஆட்சியில் 37% உயர்ந்தது. காமராஜர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெருந்தொழிற்சாலைகளும் பாரதமிகு மின் நிறுவனம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம், ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை, நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை, கிண்டி மருத்துவ சோதனை கருவி தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் 3 முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என கருதி கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தினை கொண்டு வந்தார். அதன்படி கட்சியின் மூத்த தலைவர்கள் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கட்சி பணியாற்ற வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும். இதன் பேரில் அக்டோபர் 2, 1963ஆம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்த காமராஜர் பொறுப்பினை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்துவிட்டு தில்லிக்கு சென்றார். பிறகு அதே ஆண்டில் அக்டோபர் 9ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். இத்திட்டத்தினை நேரு போன்ற பெரும் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டது மற்றும் அல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், ஜெகசீகன் ராம், யேசு கே பட்டேல் போன்றோர் பதவியை துறந்து இளைஞர்களிடம் ஒப்படைத்தனர். இதனால் கட்சியிலும் தொண்டர்களிடமும் மக்களிடமும் மரியாதைக்குரிய ஒருவராக மாறி அனைவருக்கும் முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார். 1964ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார். பிறகு 1966ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தை தழுவ 48 வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கினார் காமராஜர். காமராஜரின் இறப்பு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன்னுடைய 72 வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த அவர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுதிலும் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இருந்தார். அவருக்காக அவர் சேர்த்து வைத்த சொத்து சில கதர் வேட்டிகள், சட்டைகள், புத்தகங்கள் மற்றும் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான இன்னொரு தலைவனை தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் இனி சந்திக்குமோ என்பது சந்தேகமே. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதமர்களை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர். பகைவர்களும் மதிக்கும் பண்பாளனாகவும், படிக்காத மேதையாகவும், கல்வியின் நாயகனாகவும், மனிதநேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார். சினிமாவில் நாம் பார்த்து ஆச்சரியப்படும் ஹீரோக்களைப் போல இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்து காட்டியவர். அரசியலில் நேர்மை, வாய்மை, தூய்மை, நாணயம் என அனைத்தையும் கற்பித்த மனிதராக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டும் தலைவனாக விளங்கியவர்.